அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மீண்டுமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரத்தக்கதாக ஒருவேளை போன் சுவிட்ச் ஆஃப் ஆனா கூட நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில அடிமைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் இதை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியா ராஜா, மேம்படும் பார்த்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமீன். தயவுசெய்து என்னோடு கூட எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் 14 வசனத்தை நம்ம ಧ್ಯಾನ பண்ண போறோம். ಎಸೇಕಿಯೇಲ್ 37 1-14. ನಾವು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಎಜೆಕಿಯೇಲನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 37ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 14 ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அது ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியிலே கொண்டு போய் எலும்பு உள்ள நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு என்று ஆரம்பிக்கிறது. ಮೊದಲನೇ ವಚನ, ನಾನು ಯೆಹೋವನ ಹಸ್ತದ ಸ್ಪರ್ಶದಿಂದ ಪರವಶನಾಗಿ ಆತನು ತನ್ನ ಎಲುಬುಗಳಿಂದ ತುಂಬಿದ ಒಂದು ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಇಳಿಸಿ ಅದನ್ನು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾನು ನೋಡ್ತೇವೆ. இந்த 14 வசனமும் ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம். ಇದೊಂದು ಪ್ರವಾದನೆ. ಒಂದು 37ನೇ 14ನೇ ವಚನ ಒಂದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ದರ್ಶನ ಮತ್ತು ಪ್ರವಾದನೆ. நாம் அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி இருந்து ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದು ಜೀವಿಸುವಂತವನಾಗಿದ್ದ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಾವು ಜೀವಿಸುವಾಗ, ಆತನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ ಆತ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. மற்றவர்களுக்கும் நாம் தெளிவுபடுத்தி நம்மளை நடத்துகின்றார். ಬೇರೆಯವರಿಗೂ ಕೂಡ ನಾವು ತಿಳಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷ் ஒரு அருமையான படத்தை போட்டுக்கிறாரு. என்ன செய்யறாரு, எசேக்கியேல ஆண்டவர் ஒரு ஒரு கல்லறை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ಇಲ್ಲಿ ನಾವೊಂದು ಚಿತ್ರ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸಮಾಧಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಜೆಕಿಯೇಲನ್ನ. அங்க நிறைய பேர் செத்துருக்காங்க. நிறைய பேரோட கலர் நல்லா தெரியுது அவருக்கு. இந்த செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழும்புவாங்களான்னு அவர் கேட்கிறாரு. ಸತ್ತವರೆಲ್ಲ ಎದ್ದೇಳ್ತಾರ ಅಂತ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எழும்புவாங்க, அது உம்மால் முடியும் என்று தேவனை விசுவாசித்து ஆம் என்று சொல்லுகின்றார். ಹೌದು, ನಿನ್ನಲ್ಲಿ ಆಗತ್ತೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಪಟ್ಟು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ அவருடைய விசுவாசத்துக்கு பதிலாக அங்க ஒரு கூட்ட ஜனங்க எலும்பு கூடு வந்து நின்ன உடனே ஒரு காத்து அடிக்குது. காத்து வந்த உடனே அங்க ஒவ்வொரு எலும்பு கூடுக்கும் நரம்பும் சதையும் வருது. அது எல்லாம் ஒரு கூட்ட சேனைகளாக நிற்கிறது. ಆ ಗೋರಿಗಳಲ್ಲಿ ಎಲುಬುಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಜಾಯಿಂಟ್ ಆದ್ಮೇಲೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಮಾಂಸ ಬೆಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಅದಾದ್ಮೇಲೆ ಚರ್ಮ ಬೆಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಅದಾದ್ಮೇಲೆ ಎಲ್ಲ ಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ, ಗಾಳಿ ಅದೆಲ್ಲ ಆಗಿ ಅವು ಒಂದು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತವೆ. உயிரோடு ஒரு கூட்ட ஜனங்களை எசேக்கியேல் கண்ணால் காண்கின்றார். ಜೀವಂತವಾಗಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಜನರನ್ನ ಎಜೆಕಿಯೇಲ ಕಣ್ಣಾರೆ ಕಾಣ್ತಾನೆ. இதுல 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ಮೂರನೇ ವಚನ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಚನ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. படிங்க. 3. ಆತನು ನನ್ನನ್ನು, ನರಪುತ್ರನೇ, ಎಲುಬುಗಳಿಗೆ ಜೀವವು ಬರಬಹುದೋ ಎಂದು ಕೇಳಲು ನಾನು, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ ನೀನೇ ಬಲ್ಲೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟೆನು. இங்கு ஆண்டவர் வந்து எசேக்கியேல பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்புகளுக்கு எல்லாம் உயிர் கிடைக்குமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ಎಜೆಕಿಯೇಲನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ಈ ಒಂದು ಎಲುಬುಗಳಿಗೆಲ್ಲ ಜೀವ ಹೋಗ್ತಾ? அப்போ எசேக்கியேலுடைய பதில பாருங்க, ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. ಅದಕ್ಕೆ ಎಜೆಕಿಯೇಲನ ಉತ್ತರವನ್ನು ನೋಡ್ರಿ, ಹೌದು ಅಂತಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಅಂತಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவரே நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறார்.
ದೇವರೇ ನೀನು ನೀನೇ ತಿಳಿದಿರುವೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை இந்த கால வேளையிலே நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ನೀನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வந்து அமர்ந்து விட்டார். ಯಾವತ್ತು ನೀವು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಆವತ್ತೇ ಬಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಕುಳಿತುಕೊಂಡ್ಬಿಟ್ಟ ನಿಮ್ಮ ಹತ್ರ. அன்னையிலிருந்து நீங்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. ಆವತ್ತಿಂದ ನೀವು ಕರ್ತನ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಿ, மனிதருடைய கண்ட்ரோல் அல்ல. ಮಾನವನ ಕಂಟ್ರೋಲ್ ಇರೋಲ್ಲ. கர்த்தர் நம்முடைய எஜமான். ಕರ್ತನು ನಮ್ಮ ಯಜಮಾನ. நம்ம வேலை என்னன்னா எஜமான் சொல்றபடி செய்யணும், அவ்வளவுதான். ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಯಜಮಾನ ಹೇಳ್ದಂಗ ಮಾಡೋದು. நிறைய நேரங்கள்ல எஜமான் சொல்றபடி நம்ம செய்யாம நம்ம சொல்றபடி எஜமான் செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதான் ப்ராப்ளமே வருது. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಿದ ಹಾಗೆ, ಯಜಮಾನನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾವು ಮಾಡಬೇಕೆಂಬ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದೆ, ನಾವು ಮಾಡಿದ ಹಾಗೆ ಯಜಮಾನನು ಮಾಡಬೇಕೆಂಬ ಮನೋಭಾವನೆ ಬರುತ್ತೆ. ಅಲ್ಲೇನೆ ತೊಂದರೆ ಶುರುವಾಗುತ್ತೆ. இங்க பாருங்க, 100% எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே நீர் அறிவீர். அப்பா உமக்கு தெரியும்பா, எனக்கு தெரியாது என்று தாழ்த்துகிறார். ಅವಾಗ ದೇವರೇ ನೀನೇ ಗೊತ್ತಿದೆ ನಿನಗೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய சீசன்ஸ் கொடுக்கிறாரு. சீசன்னா ஒரு காலங்கள், வசந்த காலம், கோடை காலம், மழை காலம், இடிகாலம் என்று பல காலங்களை நம் வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கின்றார். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲವು ಕಾಲಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ವಸಂತ ಕಾಲ, ಮಳೆಗಾಲ, ಚಳಿಗಾಲ, ಆತರ ಬೇಸಿಗೆ ಕಾಲ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ, ಆತರ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லா நாட்களிலும் வசந்த காலத்தையே விரும்புகிறோம். அதுதான் மனிதனுடைய சுபாவம். ನಾವು ಎಲ್ಲಾ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ವಸಂತ ಕಾಲವನ್ನೇ ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ಅದು ಮಾನವನ ಸ್ವಭಾವವಾಗಿದೆ. மழை வரணும்னு சொல்லுவோம். மழை வந்த உடனே ஐயோ இந்த மழை எப்ப நிக்காது என்று வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ಮಳೆ ಬರ್ಲಿ ಅಂತ ನಿರೀಕ್ಷಿಸ್ತೇವೆ. ಮಳೆ ಬಂದ್ರೆ ಯಾವಾಗ ನಿಲ್ಲುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಂತೀವಿ. இது நம்முடைய சுபாவம். ಇದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವವಾಗಿದೆ. நம்ம ஜெபத்துக்கு போய் முழங்கால் போடுறோம், ஆண்டவரே அதை செய்யும் இதை செய்யும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவரு அவரு நிறைய நேரங்கள்ல என்ன சொல்றாருன்னா வெயிட்ங்கிறாரு. இந்த வெயிட் வார்த்தை நமக்கு பிடிக்கவே இல்லை. ಆದ್ರಿಂದ ನಾವು ಹೋಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಅದಕ್ಕೆ ಮಾಡು ಇದು ಮಾಡು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ವೆಯ್ಟ್ ಮಾಡು ಅಂತ. ನಾವು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು. நம்ம வழியில நமக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறோம். ನಮಗೆ ಅಂತ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. உடனே வாங்குறோம் அல்லது மற்ற மக்கள் தவிக்கு போறோம், அங்க போறோம், அங்க ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டின வீடு, நான் படிச்ச படிப்பு, நான் கட்ட வேலை என்று நம்மை நாம் புகழ்ந்து கொள்கின்றோம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಹೊಗಳ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ. ನಾನ್ ಕಟ್ಟಿರೋ ಮನೆ, ನಾನ್ ಕಟ್ಟಿರೋ ಇದು, ನಾನಿದು ಅಂತ ಹೇಳಿ ನಾವೇ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. இந்த கால வேளையிலே தேவன் என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? ஆண்டவரே சித்த ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಕಲ್ಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು. என்றால் ஜெபத்திலே ஆம் என்றும் பதில் இருக்கும், இல்லை என்றும் பதில் இருக்கும். ಏನಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೌದು ಅಂತಾನು ಉತ್ತರ ಇದೆ, ಇಲ್ಲ ಅಂತಾನು ಇರ್ತದೆ. நாம் இல்லை என்ற உத்தரவை நாம் எதிர்பார்ப்பதும் இல்லை. ನಾವು ಇಲ್ಲ ಎಂಬ ಉತ್ತರವನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುವುದಿಲ್ಲ. இங்கு எசேக்கியேல் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன். ಇಲ್ಲಿ ಹೆಜಕೇಲನು ಒಬ್ಬ ವಿಧೇಯನಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯ. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்லுவார். 7ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಾಗುತ್ತದೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவருக்கு புரியுதோ புரியலையோ, ஆனாலும் தைரியமாக தீர்க்க தரிசனம் சொன்னார். ಅವ್ರು ಈಗ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಅರ್ಥ ಆಯ್ತೋ ಇಲ್ವೋ, ಆದ್ರೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದನು. இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்க ஒரு கேள்வி, இந்த எலும்புகள் உங்ககிட்ட நீங்க செத்து போச்சுன்னு சில காரியங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் அவுட். இனிமேல் என் பையன் உருப்பட மாட்டான், என் பிள்ளை உருப்பட மாட்டான், எனக்கு வேலை போச்சு, என் ஹெல்த் போச்சு என்று நாம் செத்ததாகவே சில காரியங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತಿರುವಂತೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀವಿ. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹಾಳಾಗಿ ಹೋದ್ರು, ನನ್ನ ಕೆಲಸ ಹೋಯ್ತು, ನನ್ನ ಹೆಲ್ತ್ ಹಾಳಾಯ್ತು ಅಂತ ಅನ್ಕೊಂಡೇ ಇರ್ತೀವಿ. ஆனால் தேவன் சொல்றாரு, உங்க எலும்புகள் எல்லாம் உடை போன எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரப்போகிறது என்று சொல்கின்றார். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿಂದ ಹೊಡೆದು ಹೋದಂತೆ ಎಲ್ಲ ಎಲುಬುಗಳು ಮತ್ತೆ ನಿನಗೆ ಸೇರ್ತವೆ ಅಂತ. ನಾನು ನಿನಗೆ ಮಾಂಸವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ಹೃದಯವನ್ನು ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நமக்கு வரும்போது அடைவோம். அதே போல இங்க ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುವಾಗ ನಾವು ಬರುತ್ತೇವೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பல நேரங்களிலே ஆவி, ஆத்துமா, இருதயம், சரீரம், இந்த நான்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் பல நேரத்திலே நாம் புரியாமல் இருக்கின்றோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಆತ್ಮ ಮತ್ತು ಶರೀರ, ಹೃದಯ, ಜೀವ ಇಷ್ಟಕ್ಕೂ ಕೂಡ ನಮ್ಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. சரீரம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மாம்சம். ಶರೀರ மாம்சம் கலந்தது. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, ಅದು ಮಾಂಸ ಶರೀರ. ஆவி என்றால் பரிசுத்த ஆவி என்று நாம் அடிக்கடி சொல்கின்றோம். ஆவி என்றால் நம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அது என்ன என்று. ஆவி, ஆத்ಮ ಅಂದ್ರೆ ಏನಂತ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ನಾವು. இப்போ ஸ்பிரிட் வேற, சோல். ஸ்பிரிட் ஆவி. அந்த ஸ்பிரிட்னா என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. அந்த ஸ்பிரிட்டுக்கு கன்னடத்துல சக்தின்னு சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಟೆಲ್ಲಿಂಗ್ ಸರ್, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಅಂತೀವಿ ನಾವು. அப்புறம் இன்னொன்று சோலுக்கு என்ன சொல்றது? சோல் ಆತ್ಮ. சோல் ஆத்மா. ஓகே. ஆவி ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಅಂತ ಆ ತರನೇ ಹೇಳ್ತೀವಿ ಸರ್. ஓகே, பரிசுத்த ஆத்மா. ஓகே. அப்போ பரிசுத்த ஆத்மா என்று நாம் சொல்லும்போது அது சாதாரணமாக நம்ம ஜெப முடிவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த பரிசுத்த ஆத்மா என்று சொல்லுவோம். அந்த ஆவி என்று சொல்லும் போது தேவனுக்கும் நமக்கும் கனெக்டட் உள்ளதுதான் பரிசுத்த ஆவி. ದೇವರು ನಮಗೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಉಳ್ಳದ್ದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವಾಗಿದೆ. ஆனால் இந்த ஆத்மா என்று சொல்லும் பொழுது அது சோல் நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். அங்கு இருந்துதான் பல காரியங்கள் உருவாகிறது. ಸೋಲ್ ಅಥವಾ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇನಂತಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಇದು, ಅಲ್ಲಿಂದನೇ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತವೆ. இங்கிலீஷ்ல நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன், எனக்கு கன்னடத்துல சரியா வரல. ஸ்பிரிட்னா ஹோலி ஸ்பிரிட். இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. ಸ್ಪಿರಿಟ್ ಅಂದ್ರೆ ಇದು ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧ. ஹார்ட் என்று பைபிள் பிரகாரம் ஹார்ட் என்றால், அதாவது சரீர பிரகாரம் ஹார்ட் டிஃபரெண்ட். பைபிள் பிரகாரம் நம்முடைய ஹார்ட் என்று சொல்லும், இருதயம் என்று சொல்லும் போது அது ஒரு சென்டர், ஒரு லைட், ஒரு பல்பு மாதிரி. நம்ம ஒரு பல்பு நம்ம வீட்டுல போட்டுருக்கோம், ஒரு பல்பு மாதிரி ஒரு சென்டர். அங்க இருந்துதான் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், சக்திகள், அதாவது நம்முடைய ஃபியூச்சரை பற்றி ஆலோசனைகள், இப்படி எல்லாம் இருதயத்திலிருந்து கிளம்பும். அந்த கிளம்புறது பேரு சோல், வெளியில வர்றது சோல். அப்படி சென்டர்
சென்டர் வந்து ஹார்ட், வெளியில வருது சோல். ಈಗ ಆತ್ಮ ಅಂತಂದ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಹೃದಯ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು, ನಮ್ಮ ಒಳ್ಳೇದು ಕೆಟ್ಟದ್ದು ನಾವು ಏನೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲಿಂದ Start. ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ. ಸ್ಟಾರ್ಟ್ ಪண்ற ಇடம். ಪ್ರಾರಂಭವಾಗುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. ಆ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ಹೊರಗಡೆ ಬರುವಂತದ್ದೇ ಆತ್ಮ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. Soul. ஓகே, சோல். அப்புறம் சரீரம் நமக்கு எல்லாரும் தெரிந்தது. ಶರೀರ ನಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋದು. இப்போ வந்து நம்முடைய ஆவிதான் பரலோகத்துக்கு செல்லும். ನಮ್ಮ ಆತ್ಮವೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சும்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இது செய்யும் இது செய்யும் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்க கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் இந்த செயல்ல பார்க்க வேண்டும் என்று இந்த கால வேளையில ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பதுதான் ஜெபம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ದೇವರೇ ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು ಈ ತರ ಮಾಡು ಆ ತರ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿನ್ ಚಿತ್ತ ಏನಿದೆ ಆ ತರ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. எனக்கு விசுவாசத்தை கொடும் என்று ஜெபிக்க வேண்டும். ನನಗೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೊಡು ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இந்த காரியம் உங்களுடைய நேரத்தில் நடக்க வேண்டும் என்று அவருடைய நேரத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ಇದು ನಿನ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை இந்த வீட்டில் போய் நீங்க தியானம் பண்ணுங்க. ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡ್ರಿ. அங்க பாருங்க, காலையிலே கொண்டு போய் எலும்பி தன்னுடைய மகனை பலிபீடத்துல போய் அங்க கடத்தியாச்சு. பலிபீடத்துக்கு கத்தியும் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ಬೆಳಿಗ್ಗೆನೆ ಹೋಗಿ ಬಲಿಪೀಠಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು ಮಗನ್ನ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲ ಆಯ್ತು. பலிபீடத்துக்கு முழு மனதோடு கூட பலியிட போறாரு. ಪೂರ್ತಿ ಮನಸ್ಸಿಂದ ಬಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நிறுத்து என்று சொல்கின்றார். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಲ್ಸು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆண்டவர் அவருக்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಆಗಿ ಅವರು ದೇವರು ಒಂದು ಹಾಡನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பிரியமானவர்கள் இன்னைக்கு கூட ஆண்டவர் வந்து அவர் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு போகும்போது கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, அந்த ஆண்டவர் அப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால அவர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. பாருங்க, அந்த இடத்துல நீங்க 62 படிப்பீங்க, உன்னை பலுகி பெருக சொல்லுவார். ಇದೇ ರೀತಿ ವಾಗ್ದಾನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಬ್ರಾಹ್ಮ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ ನೀವು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವರಾಗ್ತೀರಿ, ಹೆಚ್ಚಾಗ್ತೀರಿ ಅಂತ ಆಗುತ್ತೆ. வானத்தின் நட்சத்திரத்தை போல உடைய சந்ததி பழகும் என்று சொல்லி கொடுப்பார். ಬಾನದ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟು ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತೀಯ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஜூன் மாதம் தேவன் கொடுத்த அருமையான மாதம். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களை பழுகி பெருக பண்ணுவேன். ದೇವರು ಈ ಒಂದು ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ, ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಬೆಳೆಸಿ ತುಂಬಾ ಜನವರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಿಮಗೆ செத்த காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது. ಸತ್ತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಒಂದು ವಚನ. நீங்க வாழ்க்கையில் தோல்வி என்று எதெல்லாம் நினைச்சீங்களோ தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறப் போகிறது. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲು ಅಂತ ಯಾವುದನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡ್ರೋ ಅದೆಲ್ಲ ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತದ್ದು. ஆகையால் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ಆದ್ರಿಂದ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, அடிமைக்கு கூட கொடுத்த இந்த அற்புத நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைங்க கர்த்தாவே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொந்தப்படுத்திக் கொள்ளட்டும். எசேக்கியேலுக்கு காண்பித்த இந்த தீர்க்க தரிசனத்தை சொந்தப்படுத்திக் கொள்ளட்டும். நீங்க விசுவாசத்தை பெருக பண்ணோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கையில நமக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, ஒரு எசேக்கியேலை போல கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், அற்புதங்களை பார்க்கணும். ஆண்டவரே என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுக்கு தமிழ் கேட்க தகப்பனே. ஆமென். ஆமென்.